எல்லா அம்மாங்களும் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அம்மாங்கள் ரொம்ப புனிதமானவங்க, தியாகிங்க, தன்னை அழிச்சு குழந்தைங்களெல்லாம் வெற்றிகரமா வளர்ப்பாங்க. அது உண்மை. ஆனா எல்லா அம்மாவும் அப்படி நினைக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறேன். அம்மாங்கள்ல சில பேரு கெட்டவங்களும் இருக்கிறாங்க. இத உஷாரா புரிஞ்சுக்கங்க. ஒரு பூனை இருக்குன்னா 4 குட்டி போடுதுன்னா, ஒரு குட்டி ரொம்ப பசி எடுக்குது, சாப்பாடு கிடைக்கலன்னா, ஒரு குட்டிய சாப்பிட்ரும். சாப்பிட்டு தான் மத்த குட்டிய வளர்க்க முடியுன்றதுக்காக சாப்பிட்ரும். அதே மாதிரி ஒரு அம்மா 4 குழந்தைங்க இருக்கிறான்னா, 3 குழந்தைங்க திறமை இல்ல, ஒரு குழந்தை ரொம்ப திறமையா இருக்கிறான்னா, அவன வாழ்க்கைய அழிச்சு இந்த 3 குழந்தைய வளர்த்து விட்டுருவாங்க. வேற வழி இல்லன்னா. அது தெரியலன்னா அந்த பையன் ரொம்ப வேஸ்ட்டா வாழ்க்கைய இழந்துருவான். அந்த பையனுக்காக தான் இந்த வீடியோவே. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு 4 குழந்தை இருக்காங்க. ஒருத்தன் ரொம்ப திறமையா இருக்கிறான்னா, அவன் நெறைய பணம் குடுத்து, அவன் நெறைய அவன் திறமைய தேவைப்படுது. அவன் இருந்தா தான் உஷாரா அவன்கிட்ட நம்ம குடும்பத்த வளர்த்துக்க முடியும்னா, அந்த அம்மா ஃபுல்லா அவன வச்சு, அவன வாழ விடாம 3 குழந்தைய வளர்த்து விட்டுருவாங்க. உண்மையில ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட்டு அவங்க 2 அக்கால, ஒரு அக்கா வாழ வெட்டி, ஒரு அக்காவுடைய புருஷன் செத்து போயிட்டான். ஒரு அண்ணன் ஹேண்டிகேப்டா இருக்கான். அதனால அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பையன் கடைசி பையன் வேலைக்கு போனா தான் இவங்க 3 பேரும் காப்பாத்த முடியும். அதனால அந்த கடைசி பையன கல்யாணமே பண்ணி வைக்கல. எப்பனா கல்யாணம் கேட்டா கூட வேணாம் வேணாம்னு சொல்ட்டாங்க. அவங்க அம்மானா ரொம்ப உயிரு. சரிம்மா நீ சொன்னா வேணான்னு கம்முனே இருக்கிறான். அப்ப இந்த மாரி நிஜ வாழ்க்கையில நெறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கிறவங்க. அப்போ ஒரு இன்னசென்ட் பையன். உண்மையான அன்பு இருக்கும் அந்த பையனுக்கு. உண்மையான அன்பு. ரொம்ப வெகுளியா இருப்பான். ரொம்ப திறமையா இருப்பான். ரொம்ப உழைப்பான். அவன பலி குடுத்து ஒரு அம்மா அதுக்கு அவங்களுக்கு தேவையானத பூர்த்தி பண்ணிப்பாங்க. குழந்தைங்கள வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த உண்மையான வெகுளியான பையனுக்கு குடும்பம் இருக்கும். மனைவி, குழந்தைங்க. அவன் என்ன பண்ணுவான், அவ்ளோ உண்மையான அன்புள்ள குடும்பம், அம்மா, அப்பா, குழந்தைங்க, அண்ணன், தம்பிங்க அதுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு தான் மனைவிக்கு, குழந்தைக்கு முக்கியத்துவமே குடுக்க மாட்டான். ஒரு கடைசி காலத்துல தெரியும் எங்க அப்பா, அம்மாலாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. இல்ல சில அண்ணனுக்கு தெரியவே தெரியாது. இந்த வெகுளியான ஒருத்தங்கிறான் பாருங்க. அவனுக்கு அவன் பொண்டாட்டி நெறைய வாட்டி புரிய வைக்கும். குழந்தைங்க புரிய வைப்பான். அப்ப கூட அவனுக்கு புரியவே புரியாது. எங்க அம்மா தான் எல்லாம். எங்க அண்ணி தான் எல்லாம். எங்க அண்ணன் தான் எல்லாம். என் தங்கச்சினா என் உயிர் தெரியுமா? இப்படியே பேசி காலத்த ஓட்டுருவான். இந்த மாரி நபரா நீங்க? உஷாரா வெளில உடனே வாங்க. முடியலையா? உடனே அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நேரா வாங்க. முழுசா சரி பண்ணி குடுத்துடுறேன். உங்க குடும்பம், புள்ள, குட்டின்னு வாழ பாருங்க.